வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. எப்படியோ போன காரியம் முடிஞ்சுது. எனக்கு அதுதான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தது. என்ன தெரியுமா? என்னது? இதோ இந்த நெக்லஸ போட்டுட்டு தான் நாளைக்கு என்னோட உட்பி சர்ச்சுக்கு வரணும். நான் கடைக்கு கால் பண்ணி பேசினேன். எவ்வளவு வேலை ஆளுங்க வேணா வச்சுக்கோங்க, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இது ரெடி ஆகணும்னு. கஷ்டம் மேட்ல. சரி சரி, உள்ள வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம். ஹாய் அனு, இத பாரு. திஸ் இஸ் ஃபார் யூ. ஓ தேங்க் யூ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி சொல்லு, இது எவ்வளவு இருக்கும்? எப்படிலாம் கேட்டா சும்மா எப்படி? கெஸ் பண்ணு. இல்ல எனக்கு தெரியல. வேற யாராவது சொல்ல முடியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு வாங்கிலாம் பழக்கம் இல்ல, அடகு வச்சுதான் பழக்கம். ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். சி 2 லட்சம். நோ 2.5. சி ஒரு 3 இருக்கு. அப்படியே வச்சனா. இது 4,32,015 ரூபாய். நான் பார்கெயின் பண்ணேன். அப்புறம் கடைசியில 25% டிஸ்கவுண்ட் பண்ணோம். அதான் நம்ம கதிர் சார் இருக்கார்ல. அட கதிர் சார் எம்எல்ஏ, அவரை பேச வச்சேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. என்னைக்கு போய் வித்தாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் இதுக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரிட்டர்ன்ஸை மைண்ட்ல வச்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். இந்த மடையில வித்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. என்னது? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஜெரி, மாதவ். அப்பு, ஜெரி, மாதவ். இவர நான் பப்பு ஜோசப். நைஸ் டு மீட் யூ. ஆனா தாடிய காணமே. கொண்டு வரல. நல்லதா. என்ன பண்றீங்க? நாங்க எஃப்எம்ல ஆர்ஜிஎஸ். சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்க? மாசம் 4 பேமெண்டா கொடுப்பாங்க இல்ல? ஆக்சுவலி ஹலோ எஃப்எம்ல ஃபண்ட் ரைசிங்காக நாங்க ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குழந்தையோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக. நானும் கேட்டிருக்கேன் எஃப்எம்ல. அது நீங்க தானா? ஆமா. அப்புறம் நம்ம சார் கூட கொஞ்சம் ஃபண்ட் கொடுத்து உதவி பண்றதா சொல்லியிருக்காரு. நீங்க 2 பேரும் அந்த குழந்தைக்காக ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு எங்களோட எஃப்எம்ல உங்க கல்யாணத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால நீங்க எவ்வளவு அதிகமா கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஆமா, இப்ப நீங்க சொன்ன அந்த பாப்பாக்கு என்ன வயசு? 4 வயசு. ஐயோ, அப்ப என்னால முடியாதே. சரி, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 15 lakhs. ஐயோ, அப்படின்னா எல்லாம் போச்சா? அச்சச்சோ, கேரண்டி இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நம்மளாம் ரிட்டர்ன்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இப்ப நான் போட்டிருக்க இந்த கோட் பெரிய பிராண்டோடது. இதோட விலை என்ன தெரியுமா? இது 12,000 rupees. இந்த பிராண்டுக்காரங்களுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. இதோ நிச்சயத்துக்கு போட்ட ரிங்கு என்ன விலை தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து வெளியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளைய, அதாவது உங்களை அறிமுகப்படுத்த சொல்லி கேட்டுட்டு இல்ல, இருக்காங்க. வேலை போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வந்து நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க ப்ளீஸ். ஏய், யாரா இவன்? அவன் திரும்பி வரதுக்குள்ள போயிடலாம்டா. வா. ஹேய், இப்போ நீங்க குடிச்சிட்டு இருக்க ஸ்காட்ச் என்ன விலை தெரியுமா? அங்க பாத்தியா, ஸ்காட்ச் வேலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்னடா பண்றது? இருக்குன்னு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தானே கோடி கோடியா பணம் போய் சேருது. இவனெல்லாம் அடிச்சு வேலை சொல்ற அந்த வாயை உடைச்சிடணும்டா. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இவனை மாதிரி ஒரு கேவலமானவனை கட்டுற நிலைமை வரக்கூடாதுடா. காசு இல்லாம கஷ்டப்படுறவனுக்கு கூட என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன். ஆனா இவன மாதிரி ஆளு கொடுக்கவே மாட்டேன். கொடுக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்று போட்டிருக்கிற ஜட்டிக்கும் அவளை சொல்லிருப்பான். கண்டிப்பா சொல்லிருப்பான். கொஞ்சம் மெதுவா பேசு. சொல்லிருப்பான். கேட்டிருப்பா, தப்பா நினைப்பாங்க. கொஞ்சம் மெதுவா பேசு. கேட்கட்டும்டா. அதுக்காக வாயை மூடிட்டு அப்படியே போயிட முடியுமா என்ன? அவன் காதல் நல்லா விளட்டும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் அனிதா பாப்பா பத்தி என்ன சொன்ன பாத்தியா? டேய் அதெல்லாம் இங்க வச்சு பேச வேண்டாம். குரங்குடா. கொஞ்ச நேரம் அவன்கிட்ட மனுஷனுக்கு ஏதோ அறிகுறி இருக்கான்னு பாருங்கடா. பாரு, நீயே பாருடா. டேய் மச்சான், கொஞ்ச நேரம் சும்மாறா. யாரோ என்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிதானே? சொன்னது சரியான்னு சொல்லு. சரிதான். வழக்கமா நம்மளை காதலிச்ச ஒரு பொண்ணு நம்மளோட கேவலமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோ, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? இருக்கும்ல? ஆமா. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவனுக்கு அந்த பொண்ணை ஒரு காலம் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். நானும் கொடுத்துருக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுதுடா. இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா அவ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பா. உனக்கு அந்த மாதிரி தோணுதா? ஆமா, தோணுது. கரெக்டா சொன்ன. நம்ம ஊட்டி தாமஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கு ப்ரப்போசல் வந்தப்பதான் அணுவை கட்டிக்க சொல்லி நீங்க கேட்டீங்க. தாமஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஊட்டியில 150 ஏக்கர் டீ எஸ்டேட், கொடைக்கானல்ல அதே மாதிரி காஃபி, மூணார்ல ஏலக்காய் எஸ்டேட். எப்படி பார்த்தாலும் பெரிய ஆளு. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, அந்த ஆளு ஃப்ராடு. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு உங்க மேலதான் நம்பிக்கை. நீ நல்லா கேட்டுக்க. நவ் ஐ அம் வெரி ஹாப்பி. வாப்பு.
என்னாச்சு? ஏண்டி அந்த கோட்டு போட்ட குரங்கோட கேரக்டர்னால தெரிஞ்சதை நீ உனக்கு ஓகே சொன்னியா? இல்ல உன்னோட சொத்து மேல ஆசைப்பட்டு யாராவது உனக்கு கம்பல் பண்ணாங்களா? ஜெரி, நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு நல்லாவே புரியும். அதனால இப்போ உனக்கு நான் சீரியஸா சொல்றேன். சத்தியமா அந்த ஆள் உனக்கு செட் ஆக மாட்டான். இட்ஸ் நாட் யுவர் பிசினஸ் ஜெரி. இட்ஸ் நாட் மை பிசினஸ். ஐ நோ தட். ஆனா அனு, நம்ம ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தோம்ல. எனக்கு உன் கேரக்டர் என்ன, உன் ஆட்டிடியூட் என்ன, நீ யாருன்னு நல்லாவே தெரியும். அந்த அக்கறையில தான் சொல்றேன். நீ ஒரு மோசமான லைஃப்ல இல்ல, அதை விட கேவலமான லைஃப்ல மாட்ட போற. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உன் ஃபேமிலியை சேர்ந்து ஏமாந்துருக்காங்கன்னு. இது உன்னோட லைஃப் அனு. உன்னை பிடிச்ச, உன்னை புரிஞ்சக்கூடிய ஆள் கூட வாழ்ந்தாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போன? அது ஒண்ணு சேர்த்துக்காக தான். என்னால இப்படியே உன்னை விட்டுட்டு போக முடியாது. அந்த குரங்கு கிட்ட இருந்து எப்படியாவது உன்னை காப்பாத்தி ஆகணும். இதெல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக நான் பேசல. ஆனா நீ என் கூட வந்தா நீ சந்தோஷமா இருப்ப. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? நல்லா வேக வச்சிருக்கோம். ரோஸ்டும் பண்ணி. ஆமாமா. ஆமா, இது இன்னும் கொஞ்சம் போய் கேட்டா கொடுப்பாங்களா? டேய், அங்க எப்போ காலி ஆயிடுச்சு. என் பிளேட்ல கை வச்சிடாத. கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஏய், நீ சாப்பிடலையா? வாயா, சாப்பிடுவா. வா வா. சிக்கன் நல்லா இருக்குடா. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குல்ல? ம், அவன் என் கூட வர சம்மதிச்சிட்டாடா. யாரு? டே, அனு வரத்துக்கு சம்மதிச்சிட்டாடா. எங்க ஓடா, காமெடி எல்லாம் பண்ணாத. அவன் என் கூட வர சம்மதிச்சிட்டா. அவளை கட்டிக்க போறோம். நீ கூட்டிட்டு நான் காமெடி பண்றத நினைப்பா. அவன் என் கூட வர சம்மதிச்சிட்டான்னு சொல்றேன். நீங்களாம் சேர்ந்து உசு பேத்தினால தான் நான் போய் அவட்ட பேசினேன். இப்போ அவன் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. நாங்க உலக தத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்தோம், அதை நீ சீரியஸ் எடுத்துக்கிட்டியா? உலக தத்துவமா? ம். உங்க ரெண்டு பேருக்கு இவ்வளோ தான் மரியாதை. ஒழுங்கா என் கூட வாங்க, நான் போய் அவளை கூட்டு வரணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் அங்க பாரு. அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு யூஸும் இல்ல. உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு அவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. கேட்கலாம்டா. வா. பாட்டி gift கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அப்பவே திறந்து பார்த்து மானத்தை வாங்கிடுறாங்க. வந்துட்டான். நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா? ஆமா, ஆ? என் மனசுக்கு சரின்னு தோன்றதா நான் இப்ப பண்ண போறேன். ஓவரா பேசிட்டோமோ? அந்த வழியா போலாம், சீக்கிரம் வாங்க. நாம எவ்வளவு தூக்குறோமா இல்ல இவ நம்மள தூக்கிட்டு போறாளா? ஒண்ணு பண்ணலாம். வண்டி எடுத்து வெளில வர, நீங்க வெயிட் பண்ணிருங்க. ஓகே, நாங்க வந்துறோம். பார்த்து வாங்க வாங்க. பார்த்து போங்க. சமாளிச்சிடலாம். சரிப்பா சரிப்பா, எல்லாரும் நாளைக்கு குடும்பத்தோட சர்ச்சுக்கு வந்துடணும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரியா? மறந்துடாதீங்க. என்னங்க இங்க வாங்கல. என்னடி? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. எதை பத்தி? அனுவ காணுங்க. காணமா? ஐயோ, சத்தம் போடாதீங்க. என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. கொடு அந்த போன கொடு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னொரு தடவை கால் பண்ணி பாருங்க. அண்ணா, நான் இந்த வீடு ஃபுல்லாவே தேடிட்டேன். அனு எங்கேயுமே இல்ல. நம்ம போலீஸ்ட்ட சொல்லிடலாம். ஐயோ, என்னங்க இப்போ என்ன பண்றது? அசிங்கப்படுத்திட்டா. என்ன போற வழியில அப்படியே வீட்டுல விட்டு போயிருங்க. விட்டுறேன். சாரி, ஆஃப் பண்றத. காதல் கணங்களில் நான் உங்கள் கீர்த்தி. இந்த இனிய இரவு வேளையில் அன்பே, நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன். இந்த இரவு வேளையில் இந்த சங்கீதம் என்னை கிறங்கடிக்கிறது. இந்த இரவை இந்த இசையோடு இனிமையாக கழிப்போம். ஓ, இங்க இருக்கீங்களா? ஆமா, இது என்ன வேலை? ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல நாம 2 பேர் பேச வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட.
எல்லாம் திடீர்னு நடந்துருச்சு. சொல்டா. அவ கல்யாணத்துக்கு தான் போகணும். ஆனா நான் வேணும்னு இது என் ஒய்ஃப் பிரியா. இவ அனு. இது அனு ஜெரியோட. என்ன மாதவ், என்ன நடக்குது? எல்லாம் கைமீறி போயிடுச்சு. எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. அது அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். முதல்ல நாங்க உள்ள வரலாமா? உள்ள வாங்க வாங்க. இல்ல நில்லுங்க ஒரு நிமிஷம். செருப்பெல்லாம் வெளியே விட்டுட்டு வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் ரொம்ப சுத்தம். வாங்க உள்ள வாங்க. What have you done, Madhav? It's so unfair. இனி என்னெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியுமா? குழந்தை பிறக்கும். அந்த பெரிய குழந்தை நல்லா யோசிச்சு தான் இவன் கூட கிளம்பி வந்திருக்கா. ஆனா இது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சொல்றீங்க? நீ எப்படி சால்வ் பண்ணுவ? நாங்க வேணும்னா இங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஹோட்டலுக்கோ இல்ல எங்கேயாவது ரூமுக்கோ போயிடுறோம். ஜெரி, இப்ப நீங்க இங்க வந்ததுக்காக நான் இப்படி பேசல. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாமே. போலீஸ்க்கு அவங்களே சொல்லிருப்பாங்க. ஜெரி, உன் போனை கொடு. ஹலோ. ஹலோ, நான் அனு பேசுறேன். எனக்கு தெரியுது. ஜேர்னி எல்லாம் நல்லா இருந்ததா? நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துட்டீங்களா? ஒலிம்பிக்ஸ்ல போய் நீ கலந்துக்கலாம். ஹை ஜம்ப்ல உனக்கு கோல்டு மெடல் கன்ஃபார்ம். என்ன நீங்க மன்னிச்சிருங்க. எதுக்கு? நான் பண்ணது பெரிய தப்பு தான். உங்களை பிடிக்கலன்னு நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். உங்க கூட லைஃப் ஃபுல்லா லீட் பண்ணணும்னு நினைக்கும் போதே. இங்க பாருமா, இது இப்ப நடந்தது நல்லதுக்கு தான். இன்னைக்கு நீ செவர் ஏறி குதிச்ச, இன்னைக்கே முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் காதல்னு உன்னை பார்த்திருந்தானா அவன் செவர் ஏறி குதிச்சிருப்பான். அப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியுமா? செக்யூரிட்டி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ, ஆனா அவனுக்கு மாசம் 15 ரூபாய் 10 ரூபாய் யார் கொடுக்கறது? ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண மாட்டேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பிசினஸ்ல நான் ஒரு 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பைத்தியக்கார. அப்புறம் கேட்டரிங், காஸ்டியூம், ஆர்னமெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்கு. அந்த நெக்லஸை நான் அங்கேயே வச்சுட்டேன், ஷெல்ஃப் பக்கத்துல. 4,32,15 ரூபாய். பிளஸ் 12% டாக்ஸ் வேற இருக்கு. அது எப்படி இருந்தாலும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கே போய் அதே ஜுவல்லரியில ரிட்டர்ன் பண்ணிடுவேன். மார்க்கெட்லயே விலை ஏறி இருக்க டைம் தான். அதனால தான் 15 லட்சமும் அதோட 9.9 பேங்க் இன்ட்ரெஸ்டும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஐ அம் ஹாப்பி. அந்த ஆள் மூஞ்சில ஒரு குத்து விட்டு மூக்க உடைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. இதுக்கப்புறம் பிரச்சனை தான் இருக்காதுல்ல? ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கிறது ஒரு ரூம் தான். மேல ஓனர் இருக்காரு, ஆப்போசிட்லயும் இப்போ ரெண்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. அந்த ரூம்ல அவங்க இருக்கட்டும், நமக்கு தான் இங்க ஃப்ரீயா ஹால் இருக்கே. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். ஓகே இல்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரியா வராதுடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். முதல்ல நான் ஃப்ரெஷ் ஆகணும். அந்த செவர் ஏறி குதிக்கும் போது பண்ணாத. உங்களுக்கு என்னாச்சு? அலர்ஜி இருக்கா? பிரியாக்கு ஒரு சின்ன வியாதி இருக்கு. நியூக்ளியர் பாம்பே வந்து விழுந்தா கூட இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் தூசி பட்டாலோ இல்ல பொருளுங்கெல்லாம் கொஞ்சம் இடம் மாறி இருந்தாலோ இவ பொறுத்துக்கவே மாட்டா. இவ இவ்வளோ சுத்தம் பார்க்கறதுனால என்னோட அம்மா அப்பா கூட எங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை. ஹலோ,